அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை முதல்ல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு கிட்டத்தட்ட சராசரி சொல்லலாம் ஒரு 40 வருஷத்தை கடந்து தான் இந்த மேடையில் நான் நிற்கிறேன். ஆனால் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், எல்லாரும் கூடயும் பழகியிருக்கிறேன். ஆனால் எனக்கு இது படத்தை இயக்கணுன்ற ஒரு பெரிய வாய்ப்பை எனது நண்பர் மோகன் அவர்களாக எனக்கு கொடுத்தாரு. அவருக்கு நான் முதலாக நன்றி சொல்லியிருக்கேன். அவர் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கினதுக்கு என்னன்னைக்கு நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படம் தயாரிப்புன்ற பேச்சுக்கு அடுத்தது நம்ம சங்க தலைவர் ஆர்.கே. அன்புச்செல்வன் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணார். அவருக்கும் இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் காலேஜில் அரவிந்தர் காலேஜில் அவர் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார். தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர் சங்கத்தின் சார்பாக தலைவர் பொருளாளர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு என்னை பெருமைப்படுவாங்க. ரொம்ப பெருமையாக இருந்தது. எல்லா நண்பர்களும் என்னுடைய சக கலைஞர்களும் இங்கே இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இந்த கதை ரொம்ப நாளுக்கு முன்னாடி எழுதின கதை. தயாரிப்புலையும் நாடகமும் நடந்தது. மக்கள் வரவேற்பு இந்த நாடகத்துக்கு அதிகமாக இருந்தது. அதனால் இந்த கதையை படமாக பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது படமாக பண்ணோம். மழை எப்போவுமே ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது. ஆனால் அதுவே அனலாக இருந்தால் எப்படி இருக்குன்றது தான் இந்த கதையோட தன்மை. இது பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லரில் என்னன்றது ஓரளவுக்கு தான் தெரியும். படத்தை பார்த்தீங்கன்னா முழு உண்மையும் உங்களுக்கு புரியும். ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னை பொறுத்தளவுக்கும் எனக்கு பின்னால் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அதான் உண்மை. நாடகத்துறைக்கு போகணும் எல்லோரும் அவங்க கண்டிப்பாங்க. ஆனால் என்னை இதுக்கு ஃப்ரீயாக விட்டதுனால தான் நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மேடையில் நிற்கிறேன். இதை சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சம் இல்லை, தயக்கம் இல்லை. இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு காரணம் அவங்க தான். இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன். ஒரு படத்தையும் பண்ணியிருக்கிறேன், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு அனைவரும் சப்போர்ட் பண்ணணும், மீடியா சப்போர்ட் பண்ணி இதை வெளிக்கொண்டு வரணும். உங்களுடைய ஆதரவும் அன்பும் இருக்கிற வரைக்கும் எல்லா சிறு முதலீட்டில் பண்ணுற தயாரிப்பாளர்களும் வெளிவருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் கை கொடுங்க. நல்ல படங்கள்லாம் வருது, அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எல்லா படமும் வெளியே வரணும், எல்லா தயாரிப்பாளரும் நல்லா இருக்கணும். மீண்டும் மீண்டும் அவங்க படம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஆனால் தயாரிப்பாளரும் நல்ல கதைகள் எடுங்க. அடிக்கடி அன்புச்செல்வன் சொல்லுவார், ஒரு தயாரிப்பாளர் வருவார், அவரே தயாரிப்பாளர், அவரே இயக்குனர், அவரே நடிகர் என்ற மாதிரி எல்லா பொறுப்பையும் அவரே எடுத்துக்கிட்டு தான் பண்ணுவாங்க. அதுபோல் எடுக்காமல் அவங்கவுங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, வழங்குங்க. அது மிகவும் சிறப்பாக இருக்கும். கதையும் நல்லா இருக்கும். நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அழகாக பண்ணிங்கன்னா படம் வெற்றி பெறும், நாமளும் வெற்றி பெறலாம். இந்த தருணத்தில் கூறி இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி இந்த தருணத்தில் இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாய் பொன்னியம்மன் மூவிஸ் வழங்கும் அனல் மழை திரைப்படம் அண்ட் படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு எம் மோகன் அண்ட் படத்தை கதை எழுதி திரைக்கதை எழுதி வசனம் இயக்கியிருக்கிறாரு புதுச்சேரி அரசு கலைமாமணி திரு ஆ அய்யனாரப்பன் அவர்கள். அண்ட் படத்தை பற்றின ஒரு சிறிய கதை சுருக்கம். மழை நீரின் தன்மை குளிர்மை, அந்த தன்மை கால சூழலுக்கு ஏற்ப அனலால் மாறுவதாக காலத்தின் கொடுமை. அதுபோல மென்மை தன்மை வாய்ந்த பெண்மை வார்த்தையில் அனலையும் நடத்தையில் அதிகாரத்தையும் காண்பித்து வாழ்க்கையை வாழாதது தோற்று போவது, பேராசையால் பெருநஷ்டம் அடைவது, இவை நடைமுறையில் உண்மை. தனது குடும்பம், பிள்ளைகளின் வளர்ப்பு, பெரியோர்களின் கவனிப்பு, கணவரின் முன்னேற்றம், இவை யாவும் அப்பெண்ணின் கையில். ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆண் இருப்பான், இது சொல் வழக்கு. ஆனால் ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள், நடைமுறையில் இதுவே தீர்ப்பு.
இது மதுவுக்கும் மறந்த இது மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இதுதான் உண்மை. இதுதான் கதையின் சுருக்கம். ஸோ நீங்க இந்த படத்தினுடைய ட்ரைலரை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஒரு லவ்னால ஒருத்தவங்களுடைய முடிவு எப்படியெல்லாம் ஏற்படுது அண்ட் அவங்க லைஃப் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் ஏற்படுது அப்படின்றது. அண்ட் இந்த கோடை காலத்தில் இந்த அனல் நேரத்தில் ஒரு மழை அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டோடு வந்திருக்கிறாங்க. ஸோ படத்தினுடைய இயக்குனர் புதுச்சேரியை சேர்ந்தவர். இவர் வந்து 1971 நாடக உலகியலுக்கு பயணிக்க தொடங்கினாரு. அதுக்கப்புறமா புதுவை அரசால கலைமாமணி விருது பெற்றவர். இது மட்டும் இல்லாம அவர் ஒரு எழுத்தாளரும் கூட. தல வரலாறுகள நூல்களா பல எழுதி இதனால் ஆன்மீக எழுத்தாளர் என்ற பட்டமும் பெற்றிருக்கிறாரு. பல நாடகங்கள் எழுதி புதுவை, தமிழகம், கர்நாடகா, குஜராத் போன்ற இடங்களில் நடத்தி பல சிறப்பு மிக்க அவருடைய வாழ்த்துக்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம வெண்தாமரை வினையால் என்ற ஒரு நாடக அமைப்பை ஏற்படுத்தி அதை செவ்வனே நடத்தி கொண்டிருப்பவர். அண்ட் 1983 சினிமா துறையில அவர் காலடி வச்சிருக்கிறாரு. இப்போ தமிழ் சினிமாவில் இயக்குனரா அறிமுகமாகி இருக்கிறாரு. ஸோ முதல்ல படத்தினுடைய இயக்குனர் கலைமாமணி ஐயனாரப்பன் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஏன்னா அவர் நாடக கலைஞர், பல மேடைகளை வந்து பார்த்தவர். ஆனால் சினிமா துறையில் வந்து அவர் பார்க்கக்கூடிய முதல் மேடை அது வந்து அவருக்கு வந்து இன்னும் பல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அண்ட் படத்தினுடைய தயாரிப்பாளர் பூர்வீகம் அவருக்கு புதுச்சேரி. 1995 சென்னைக்கு வந்து சாய்ஹரி ஹோம்ஸ் என்ற பெயரில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா 1900 கண்டினியூஸாக அவருடைய கரியரில் அப்படியே மேலே மேலே வளர்ந்து இப்போ இந்த வருஷம் அதாவது 2025 ஒரு தயாரிப்பாளராக சாய் பொன்னியம்மன் மூவிஸ் மூலயமா இப்போ அனல் மழை படத்து மூலயமா தமிழ் சினிமாவுக்கு ஒரு தயாரிப்பாளராக அறிமுகமாகி இருக்கிறாரு. ஸோ திரு மோகன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். நன்றி. அண்ட் படத்தினுடைய தொழில்நுட்ப எல்லாருமே மட்டும் இல்லாமல் நடிகர்கள் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களை வந்து வரவேற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே உங்களுடைய கைத்தட்டலுடன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்டு, சின்ன பட்ஜெட்டு, இல்லை பேன் இண்டியா படம் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் பெரிய ஆதரவு, நல்ல படமாக என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு உறுதுணையாக இருக்கிறவர் தான் விநியோக சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் கே ராஜன் சாருக்கு அன்போடு அவங்க சால்வை அணிவித்து வரவேற்கிறாங்க. அடுத்தபடியாக சிறு முதலீட்டில் இருக்கக்கூடிய படங்களுக்கும் எப்பவுமே பெரிய ஆதரவாக இருந்து பக்கபலமாக இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் திரு ஆர் கே அன்பு செல்வன் தலைவர் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். தயாரிப்பாளர் அவர்கள் வந்து சால்வை அணிவித்து வரவேற்கிறாங்க. அடுத்தபடியாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் ஜஸ்டிஸ் கே வாசுகி அவர்கள், சேர்மன் தமிழ்நாடு திரைப்பட தேர்வாணையம் குழு அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்தபடியாக யூடியூப் மட்டும் இல்லாமல் எந்த மீடியா எடுத்தாலும் எப்பவுமே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ஸ்டார் திரு கூல் சுரேஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். நகைச்சுவை நடிகராக ஆரம்பித்து நடிகராகி இயக்குனராகி இப்போ சினிமா துறையில் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நடிகர் மற்றும் இயக்குனர் திரு காதல் சுகுமார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம்.
அடுத்தபடியாக தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற நலசங்கம் தலைவர் டாக்டர் எஸ் தங்கவேல் எம்ஏ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற நலசங்கத்தினுடைய பொருளாளர் திரு அன்னை பாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஸ்ரீ அரவிந்தர் கலை அறிவியல் கல்லூரியின் சேர்மன் திரு எஸ் நித்யானந்தம் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்தபடியாக கலைமாமணி திரு சீனு வேணுகோபால் புதுச்சேரி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்ச நடிகர்கள், படத்தினுடைய கதாநாயகன், திரு அப்துல் ஷரீப் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்தபடியாக வாழ்த்தத்திற்காக வந்திருக்கக்கூடிய திரு எம் கண்ணன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். படத்தினுடைய 2 கதாநாயகர்கள் அண்ட் அடுத்த கதாநாயகர் திரு பிரதீப் செல்வராஜ் அவர்களை மேடை கிடைக்கிறோம். படத்தினுடைய கதாநாயகி சுபா என்கின்ற சுபாஷினி அவர்களை மேடை கிடைக்கிறோம். மொத்தம் 2 கதாநாயகிகள் அண்ட் அடுத்த கதாநாயகி வரீஸ் என்கின்ற ஆர் வரலட்சுமி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஒளிப்பதிவாளர் திரு சதீஷ்குமார், சுபாஷ் சந்திரன் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்தபடியாக படத்தொகுப்பு திரு ராஜ்கீர்த்தி ஜி மீடியா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். படத்தினுடைய பின்னணி இசை திரு இந்திரஜித் அவர்களை மேடை கிடைக்கிறோம். பாடல்கள் எழுதியவர் திரு தாஸ் சாமுவேல் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்தபடியாக கொரியோகிராஃபர் திரு மாரி வீரராகவன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அவுட்டோர் யூனிட் திரு பி பிரேம் வினோத் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அவுட்டோர் யூனிட் திரு வி ஃப்ரேம்ஸ் வினோத் அவர்களை சால்வை அணிவித்து இயக்குனர் வரவேற்கிறாங்க. அடுத்தபடியா மேக்கப் ஆர்டிஸ்ட் திரு ஆர் கருணாமூர்த்தி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அலுவலக நிர்வாகம் திரு ஜே.பி. ஜோதிராஜ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம்.
பாடலாசிரியர் திரு தாஸ் சாமுவேல் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். ஏற்கனவே கூப்பிட்டோம் சார். அலுவலக நிர்வாகம் திரு ஜே.பி. ஜோதிராஜ் அவர்களை மேடை கிடைக்கிறோம். நன்றி. அண்ட் படத்தை பற்றி நான் சொன்னதை விட படத்தில் இருக்கக்கூடிய கதை அம்சம் எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு வரவேற்புரையோட படத்தினுடைய இயக்குனர் திரு கலைமாமணி ஐயனாரப்பன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம்.